ஸோ டிவி கனெக்ட் ஆகிடுச்சு நினைக்கிறேன். அவ்வளோ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபோனை எடுத்துக்குவோம், வெளியே வருவோம். ஓகே, அவ்வளோதான். ஈஸியான மெத்தட் தான். அது மீன்ஸ் ஸ்மார்ட் ப்ராப்ளம் என்னென்னா, அந்த மிரர் கேஸ்ட் ஏன் சாம்சங் ஃபோன்லேருந்து வியா எந்த ஒரு எந்த ஒரு ஸ்மார்ட் டிவியை கனெக்ட் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஸ்மார்ட் டிவியை ஜியோமியோட X55 டிவி இருக்கும். ஸோ அதோட சாம்சங் ஃபோன், நான் யூஸ் பண்ணுற ஃபோன் சாம்சங் ஃபோன். ஸோ இந்த ஃபோன் ஏன் கனெக்ட் ஆக மாட்டேங்குது, இது வந்து இன்பில்ட் ஆப் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா, அப்படி இல்லையா, நம்ம என்ன தான் பண்ணுறது, எப்படி தான் கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம இன்பில்ட் ஆப் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இன்பில்ட் ஆப் ஏதாச்சும் சொல்லி டெஸ்ட் பண்ணலாம். லைக் கேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டாவே இங்கே வந்து எல்லாமே காமிப்பாங்க. கேஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. பட் இதுக்கு வந்து சரியான நான் இதில் வந்து கூகுள் ஃபுல்லாக சர்ச் பண்ணேன். அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து அப்டேட்டை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அப்டேட் வந்து அபவுட் ஃபோனில் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே, சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன்ஸில் அந்த வேர்ஷன் வந்து மேக்ஸிமம் இன்க்ரீஸாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இது வந்து எல்லாமே இப்போ வந்து அப் டு டேட் தான் இருக்குது சாஃப்ட்வேர் அப்டேட்டுங்கிறது. ஸோ சாஃப்ட்வேர் பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து ஒரு ஆப் இருக்கும் ஸ்மார்ட் வேன்னு சொல்லிட்டு, அந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ரீன் கேஸ்ட் பண்ணலாம், அது மூலமாக அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து எல்லா ஆப்புமே தேடி பார்த்தேன். அதுக்கு ஸ்மார்ட் வியூன்னு சொல்லிட்டு எந்த ஒரு அப்ளிகேஷனும் எந்த ஒரு மேலே நோட்டிஃபிகேஷன் பாரில் எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லை. சரி, ஏதாச்சும் ஹைடில் இருக்கும்னு சொல்லிட்டு எடிட்டில் கூட பார்த்தா அவைலபிள் பட்டன்ஸ் வந்து எதுவுமே காணும். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது. மேபி இன்னும் அப்டேட் பண்ணும்போது அவங்க வந்து கொடுக்கறது சான்ஸ் இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் ஐடியா என்கிட்ட ஒன்று இருக்குது, அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஸ்மார்ட் வியூ ஆப்பை வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் வியூவில் வந்து சாம்சங்கே வந்து லைக் இந்த ஆப் தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஸ்மார்ட் வியூ ஃபார் சாம்சங் டிவின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி டவுன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்ம ஓப்பன் கொடுக்க தேவையில்லை, நம்ம ஃபஸ்ட்டு வெளியே வருவோம். ஓகே, இந்த ஆப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வெளியே வச்சுருப்பேன், தெரியும் நினைக்கிறேன், தெரியுதுங்களா? இதுக்குள்ளே போய்க்கலாம். இந்த ஆப் வந்து நம்ம வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து டவுன் பண்ணுறதுனால ஆட் கன்ஃபார்ம் வரும். ஆட் ஸ்கிப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறது தான் மெயின் மேட்ரு. இதுதான் எல்லாருமே வந்து சீக்கிரமாக கஷ்டப்படுறது தான். அதாவது மேக் ஷூர் யூ ஃபோன் அண்ட் டிவி கனெக்டட் வித் த சேம் வைஃபை நெட்வொர்க். இதுக்கு வந்து ஒரு ஃபோனால் உங்களால் வந்து மிரர் காஸ்ட் பண்ண முடியாது. ஒரே ஃபோன் வச்சு சிங்கிள் ஃபோனில் வந்து மிரர் காஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து உங்கள் அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி சைட்லாம் வந்து மோடம் வச்சுருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ரூட்டர்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வைஃபைல வந்து நீங்கள் உங்கள் ஃபோனையும் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, உங்கள் டிவியும் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை, உங்களுக்கு வந்து எந்த ஒரு வைஃபை ரூட்டர் இல்லைன்னா உங்கள் ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு ஃபோன் எடுத்துக்கணும். இன்னொரு ஃபோன் எடுத்துக்கிட்டு அந்த ஃபோனில் வந்து வைஃபை ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்கிட்டு அந்த இருக்க ஹாட்ஸ்பாட்டை வந்து உங்கள் ஃபோன்லேயே வைஃபை கனெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி டிவியும் அதே ஹாட்ஸ்பாட்டில் வைஃபை கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை உங்களுக்கு எல்லாம் புரிகிற மாதிரி காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஹாட்ஸ்பாட் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆல்டர்னேட்டிவ் ஃபோனில் வந்து கனெக்டட் டிவைசஸ் எம்ஐ டிவி கனெக்டாக இருக்குது. எம்ஐ டிவி இங்கே இருக்குது. ஸோ இந்த ஃபோன் இப்போ அங்கே கனெக்டாக இருக்குது. ஸோ இந்த சேம் நெட்வொர்க் வந்து நம்ம வந்து நம்மளோட ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணணும். வைஃபை ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்கு. லைக் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கேலக்ஸிக்கும் எம்ஐ டிவி 2 டிவைஸுமே ஒரே ஃபோனில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஸ்மார்ட் வியூ ஆப்புக்குள்ளே போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது. டிவியில் வந்து
இது வந்து Xiaomi X55 டிவி தான். ஸோ அதில் வந்து நம்ம மிரர் காஸ்ட்டை வந்து ஓப்பனில் வச்சுக்கணும். ஓகே, அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எம்ஐ ஃபோன் யூஸ் பண்ணணும். எம்ஐ ஃபோன் வச்சு நம்ம ஈஸியாக இருக்குதெல்லாம். ஆனால் சாம்சங் ஃபோன்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேக்ரவுண்ட்லேயே ஆன்லேயே வச்சுக்கலாம். பேக்ரவுண்டில் இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம அடுத்தது வந்து ஸ்மார்ட் வியூ. ஸோ அது வந்து ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்மார்ட் வியூ அப்படி வச்சுக்கலாம். ஆட் க்ளோஸ் பண்ண ஆட் வரும். அடுத்து வந்து மிரர் காஸ்ட்டு, ஸ்க்ரீன் மிரர். பாருங்கள், ஸ்க்ரீன் மிரரில் போயிட்டிங்கன்னா ஸ்மார்ட் டிவி வந்து லொக்கேஷன் ஷேர் ஆகிடுச்சு. நம்ம கனெக்டிங் கொடுத்துடலாம். கனெக்டிங் கொடுத்தா ஓகே. ஓகே நம்ம வந்து இங்கே ரெக்கார்ட் பண்ணுறதுனால அது ஸ்டாப் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணி தராங்க. செட் பண்ணுங்கள். சென்ட்ரல் ஸ்மார்ட் டிவி கனெக்டட் சொல்லிட்டு காமிக்கும். ஸோ டிவி கனெக்ட் ஆகிடுச்சு நினைக்கிறேன். அதை கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபோனை எடுத்துக்குவோம், வெளியே வருவோம். ஓகே, அவ்வளோதான். ஈஸியான மெத்தட் தான். அது மீன்ஸ் ஸ்மார்ட் டிவி ஆப்குள்ளலாம் இது பண்ண முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.